गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 1 தேதி, ஜெய வருஷம் தை மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பிறை, திரையோதசி திதி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பிரதோஷம். இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை மதியம் 1 மணி வரையிலே விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். சிவ வழிபாடு செய்யும் நாள். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை, அந்த பிரதோஷ தாண்டவத்தை காண்பதற்காக 330 கோடி தேவர்களும் சிவனை நோக்கி வந்து விடுகின்றனர். பிரதோஷ நேரத்திலே சிவ வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு. ஒரு சில ஊர்களிலே, பிற கோவில்களிலே திரையிட்டு மூடி விடுவார்கள். சாமி தரிசனம் பண்ண முடியாது. எதற்காக இந்த நேரத்தில் திரை போடுகிறார்கள் என்றால், சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக இங்கே இருக்கும் கடவுள் அங்கே சென்று விட்டார். எல்லாரும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு போயிட்டாங்களா? யாரும் இல்லையா? உண்மை. இது ஒரு சில கோவில்களிலே நடைபெறுகிறது. அதை பற்றி நான் வேறு ஒரு நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். ஆகவே சிவபெருமானின் பிரதோஷ தாண்டவம், ஆனந்த தாண்டவத்தின் பொழுது அனைத்தும் அவருக்குள் அடங்கி விடுகிறது என்பது அதன் தத்துவம். மாதா மாதம் வருகின்ற 2 பிரதோஷ நாட்களிலும் மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்து நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்து அவர்களுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழித்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மனதார நாவார உச்சரித்து சிவபுராணம் படித்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என துவங்கும் மணிவாசகப் பெருமானின் சிவபுராணத்தை பாராயணம் செய்து சிவ வழிபாடு செய்து சிவ தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் பிரதோஷ நாளிலே. இன்றைய தினம் பிரதோஷம். தை மாதத்திலே வருகின்ற வளர்பிறை பிரதோஷம் இன்றைய தினம். இன்றைய தினம் அனைவரும் அவரவர்களுக்கு அருகிலே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அலங்காரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் விளக்கு போட வேண்டும் என்று எந்த நியதியும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அப்படி ஒரு சாஸ்திரம் இல்லை. அனைத்து விதமாகவும் இறைவனை வழிபடலாம். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே என்றார் அப்பர் பெருமான். ஆகவே இறைவனின் திருநாமத்தை இசையோடு சேர்ந்து பாடும் பொழுது அதிலே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அருள் வேறு எதிலும் கிடைக்கவில்லை என்பது அப்பர் பெருமானின் வாக்கு. ஆலயத்தை முழுகுதல், கோலமிடுதல், பூஜைக்கு தேவையான மலர்களை நந்தவனத்திலிருந்து கொய்து வந்து கொடுத்தல், இறை வழிபாட்டிற்கு தேவையான பிற பொருட்களை வாங்கி கொடுத்தல், இன்னும் பல்வேறு விதத்திலே ஆலயத்திற்கும் இறைவனுக்கும் திருப்பணி செய்தல் போன்ற அனைத்தை காட்டிலும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே என்பது அப்பர் பிரான் வாக்கு. இசையின் வாயிலாக இறைவனின் அருளை பெறுவது மிக மிக சுலபம். இசைக்குத்தான் இறைவன் எளிதில் வயப்படுவான். அவனே நாதஸ்வரூபி. அவனுடைய திருமேனியிலிருந்து வந்ததுதான் சரிகம பதனி. சத்யோஜாதாதி வம்ச சரிகம பதனி. சத்யோஜாத்தம் என்பது ஈசனின் 5வது முகம். ஆகவே ஈசனின் வழிபாட்டிற்கு இசை மிக முக்கியம். இசை என்றால் அதற்கு அவன் இசைவான் என்று பொருள். இசைதல் என்றால் உடன்படுதல், இசைவு தெரிவித்தல் என்றால் சம்மதம் தெரிவித்தல். ஆகவே இசை என்னும் சொல்லே இறைவனை இசைய வைக்கும் ஒன்று என்பதை உணர்த்துகின்றது. அவரவர் தங்களுக்கு தெரிந்த மொழியிலே, தாய்மொழியிலே அழகாக பாடினால் இறைவனுடைய அருளை பெற முடியும். இறைவனுக்கு மொழி கிடையாது. அவன் மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நமது நாயன்மார்களெல்லாம் தமிழில்தான் ஈசனை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஆழ்வார்களெல்லாம் தமிழில்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியிருக்கிறார்கள். ஆகவே தமிழிலே, தாய்மொழியிலே அவரவர் தங்களுக்கு தெரிந்த சிறிய பாடல்களை இசைத்து இறைவனின் அருளை பெறலாம். இறை அருள் பெற வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்று பிரதோஷம். ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்:
மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் கேது. ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓம் நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுப மங்களம் ஜெகதீஷா. त्रिपुरसंहारी शरणं मदनारी शरणं दक्षारी अभिवन्दनं पार्वती रमणा पाहि सन्नुत चरणा पाहि मङ्गलं सर्वेषा शुभमङ्गलं जगदीशा. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. சமூக அந்தஸ்து மிகச் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக 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 வலுவாக காணப்படுகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதி புதனின் பார்வையிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மங்களகரமான நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அனைவரின் அன்பையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்று திருவாதிரை நட்சத்திரம். சிவதரிசனம் செய்ய வேண்டும். திருவாதிரை நாளிலே மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். மாதம் சிதம்பரத்திற்கு போக முடியாதவர்கள் அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நடராஜரின் சந்நிதியிலே, நடராஜ சபை என்று அதை சொல்வார்கள், நடராஜரின் சபை எங்கே இருக்கிறதோ அந்த சந்நிதியிலே வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இன்றைய தினம் பிரதோஷமும் திருவாதிரையும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே சிவ வழிபாட்டுக்குரிய நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றும் ராசியில் சந்திரன் கடந்து கொண்டும் இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல கிரக அமைப்பு. ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே அதிக அளவிலான பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே தனஸ்தானாதிபதியாக 2 சூரியன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. 3க்கும் 12க்கும் அதிபதியான மறைவு ஸ்தானாதிபதி புதன் 6ஆம் இடத்திலே சென்று மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றதால் உங்களுக்கு அமோக யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதிலே ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதில் உள்ள ஐயப்பாடுகளெல்லாம் நீங்கி, அச்ச உணர்வுகளெல்லாம் நீங்கி, தெளிவான மனநிலையோடு துணிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய, கனிவாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். 2க்கும் 11க்கும் அதிபதியான தன லாபாதிபதி புதன் 5ஆம் இடத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது.
நீங்கள் எதிர்பார்க்கும் தொகையை காட்டிலும் 2 சைபர் கூடுதலாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது தொழிலிலே மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதிக்கு 7ஆம் இடத்திலே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். ராசியில் ராகு இருக்கும் பொழுது ராகுவின் நட்சத்திரங்களில் ஒன்றான திருவாதிரையிலே சந்திரன் இருக்கிறது 10ஆம் இடத்திலே. திருவாதிரை திருநாள் இன்றைய தினம். போன மாதம் திருவாதிரை தான் ஆருத்ரா தரிசனம். இது தை மாசத்து திருவாதிரை. மாதம் திருவாதிரை அன்னைக்கு நடராஜரை வழிபட வேண்டும் 12 ராசிக்காரர்களும். பிரதோஷம் அப்படின்னா சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போயிடணும். திருவோணம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போயிடணும். ஏகாதசி அப்படின்னா பெருமாளுக்காக விரதம். கிருத்திகை என்றால் முருகனை தரிசனம் பண்ண வேண்டும். அந்தந்த நட்சத்திரத்திற்கு திதிக்கு எந்த கோயிலுக்கு போகணுமோ, எந்த சாமியை வழிபடணுமோ அந்த கடவுளை வழிபட வேண்டும். இன்றைய தினம் பிரதோஷம், இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. ஆகவே சிவ வழிபாடு செய்கின்ற ஒரு அருமையான நாள் இன்றைய தினம். மாலை நேரத்திலே அருகிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானை தியானம் செய்து வழிபட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாளிலே அதிக நன்மைகள் நடைபெறும். மிகச்சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். பாராட்டுகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு தேடி வரும். திறம்பட செயலாற்றி உங்களது கடமைகளை வெகு சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். உங்களது ஒவ்வொரு செயலிலும் ஒரு அழகு தெரியும். எதை செய்தாலும் அதை அழகுறச் செய்வீர்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சிவபுராணம் படித்து கொண்டிருங்கள். எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சிவபுராணம் படிக்கணும். சிவபுராணம் வேகமாக சொன்னால் 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வரும். மனப்பாடம் ஆகிடுத்துனா 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொன்னால் 7 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. ரொம்ப எளிய நடை தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது சிவபுராணம்னு சின்ன பாக்கெட் சைஸ் புக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதை படிங்க. பிரதோஷ நாளிலே அனைவரும் சிவபுராணம் படிக்க வேண்டும். எளிமையான தமிழ், சிம்பிளாக இருக்கும். யார் வேணால் சொல்லலாம். கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்தது. ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று பிரதோஷம். நீங்கள் சிவபுராணம் படித்து கொண்டிருங்கள். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்கள். வேறு எதையும் செய்ய வேண்டாம். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே புதிய திருப்பு முனையாக சில மாற்றங்கள் நிகழும். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் இன்றைய தினம். தொழிலிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் கூட மீண்டும் தொழில் துவங்கும் வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திலே பணிபுரிந்து வயது காரணமாக ரிட்டையர்மெண்ட்டு கிடைச்சி அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட மறுபடியும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். நீங்களாகவே விருப்ப ஓய்வு கொடுத்து விட்டு வந்திருந்தாலும் சரி, விஆர்எஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இல்லை சூப்பர் ஆனிவேஷனில் நீங்கள் உங்கள் டேர்ம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்திருந்தாலும் சரி, இப்போ மறுபடியும் ஒரு பொறுப்பு, ஒரு வேலை, ஒரு உத்தியோகம் உங்களுக்கு உண்டு. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் வந்து சேரும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. அஷ்டமாதிபதி சூரியனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி சனியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்து கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே குரு பார்வையினால் 11, 1, 3 ஆகிய இடங்களெல்லாம் குரு பார்வை பெறுகின்ற காரணத்தினால்
மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த நல்ல மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மிக மிக நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன், 12ஆம் இடத்து சூரியன், இவை இரண்டும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே அமைந்திருக்கின்றன. 7 குடையவன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் உங்களது இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள குதர்க்கங்களெல்லாம் மறைந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒரே ஊரில், ஒரே வீட்டில், ஒரே இடத்தில் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு தம்பதியருக்கு ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், கல்வி ஆர்வம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். சிறு தொழில், குறுந்தொழில் செய்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சொந்த வீடு அமையும் வாய்ப்பு உள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன், வீட்டிலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இன்றைய தினம் பிரதோஷம். மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகத்தில் ஆரம்பித்து அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து பிறகு தீபாரணை ஆன பிறகு அர்ச்சனை செய்து திருமுறைகள் பாடப்பட்டு பஞ்சபுராணம் பாடப்பட்டு அதன் பிறகு விடையேறும் எங்கள் பரமனாகிய ஈசன் ரிஷபாரூடராக ரிஷப வாகனத்திலே எழுந்தருளும் அந்த கண்கொள்ள காட்சியை காண கண்கோடி வேண்டும். அதை தரிசனம் செய்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த நன்மைகள் இன்னும் சற்று அதிகமாக நடைபெறுவதற்கு, சுலபமாக நடைபெறுவதற்கும், தடையின்றி நடைபெறுவதற்கும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். இன்று பிரதோஷம். சிவ தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபெற, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயணா. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம பண்ணலாம் சுவாமிஜி? ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. அபராஜித பிங்காக்ஷா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஜெய வருஷம் தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2015 ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பல நல்ல சுப நிகழ்ச்சிகளை பற்றியும் நல்ல விசேஷமான ஆன்மீக தகவல்களை பற்றியும் நிறைய நம்ம அன்பர்களோடு பகிர்ந்துக்கலாம்.
தினமும் ஒரு தகவல்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சுவாமிஜி. அதே மாதிரி இன்னைக்கும் ஏதாவது ஒரு தகவல் செய்தி ஏதாவது இருக்கா எங்களுக்காக? பொதுவாக என்ன சொல்லுவோம், ஆலயங்களுக்கு வந்து விளக்கு போடுறது ரொம்ப நல்ல புண்ணியமான காரியம். ஆனால் கூடுமான வரை நாம் என்ன நினைக்கிறோம், புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு தான் போய் நம்ம அந்த தீபம் போடணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போய் தீபம் போடும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த விளக்கு ஏற்ற கூட இடம் இருக்காது. அதுமாதிரி அந்த விளக்கில் எண்ணெய் சில இடங்களில் பார்த்தா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அன்பர்கள் எண்ணெய் குத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நேரடியாக அந்த எண்ணெயை சேர்த்துட்டே இருப்போம், அது கீழே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் எந்த கோயில்களில் விளக்கு வந்து தீபம் ஏற்ற வழி இல்லையோ வாய்ப்பு இல்லையோ அந்த மாதிரி சிறிய கோயில்களுக்கு போய் நாம் தீபம் போடலாம். இன்னொன்று, வைகுண்ட ஏகாதசி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி சுபதினங்கள் நல்ல ஒரு இது வரும்பொழுது, பண்டிகைகள்லாம் வரும்பொழுது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதங்கள்லாம் ரொம்ப சிரேஷ்டமானது. ஒரு வைகுண்ட ஏகாதசினா புகழ்பெற்ற ஒரு கோயிலுக்கே போவோம். அப்போ கூட்டம் வந்து அதிகமாக ஒரே கோயிலில் இருக்கும். அப்படி இல்லாத ஒரு வைகுண்ட ஏகாதசினா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பெருமாள் கோயிலுக்கு கூட போகலாம். புகழ்பெற்ற ஆலயத்துக்கு தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போன அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு புகழ்பெற்ற விநாயகர் கோயிலுக்கு தான் போன அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலுக்கு கூட போகலாம். அதனால் எந்த விரதமாக இருந்தாலும் அப்போ புகழ்பெற்ற கோயிலுக்கு தான் போகணுன்ற எண்ணத்தோடு இல்லாமல் சாதாரண சிறிய கோயிலுக்கு கூட போய் அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம். அதனால் எந்த கோயிலுக்கு போய் அன்றைக்கி வழிபாடு பண்ணாலும் பலன் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் எப்பயுமே விசேஷ விரத காலங்களில் புகழ்பெற்ற கோயிலுக்கு மட்டும் தான் போகணுன்றதை விட்டுட்டோம் எல்லா கோயில்களுக்கும் பக்கத்தில் நம்ம போய் தரிசிக்கிறது புண்ணியத்தையும் தரும். நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளையும் தவிர்க்கும். ஏன்னா கூட்டமாக இருக்குன்றோம், தரிசனம் பண்ண முடியலன்றோம், அதே நேரத்தில் வந்து நீண்ட கியூ, பொருளை தொலைச்சிடுறோம். அதனால் கூடுமான வரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கோயில்களுக்கும் போங்க. அதேமாதிரி இந்த தீபம் போடுறதோ மற்ற வழிபாடு பண்ணுறதோ சின்ன கோயிலையும் பண்ணுங்க. பக்தி பிரதானம். அதனால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு தான் போகணுன்றதை நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு முதல் நேர் யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் லலிதா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? என்னோட நட்சத்திரம் பூசம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். உங்களுக்காக தான் வந்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? எனக்காகவும் வந்து என்னோட பேரனுக்காகவும் கேட்கணும். ஓகே, உங்களோடதும் உங்களுடைய பேரனுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோடது வந்து 2/50 February 2nd 1950. பூச நட்சத்திரம், கடகராசி. சோ அந்த வீடு எனக்கு சொல்லுங்க, பேசலாமா? சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி எங்க வீடு விற்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. எங்க 2 பேருக்கும் வயசாயிடுது. வித்துட்டு ஒரு பிளாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டோம். தடங்கள் ஒரு வாட்டி முதல்ல சரியா வரமாட்டேங்குது. வர மாதிரி இருந்த ஸ்டேஜ்ல இவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் ஆச்சு. 2 வாட்டி அந்த மாதிரி இருந்தது. விற்கிறதுக்கு வந்து சுவாமிஜி இப்ப என்ன பரிகாரம் சொல்றாரு விற்கிறதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட விசாரிச்சு சொல்லுங்களேன். கண்டிப்பாமா, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து பூமி சம்பந்தமான நமஸ்தே பூமி சம்பந்தமான பிரச்சனைக்காக கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க எடுக்கிற முயற்சியில தடை இருக்கிறதா நீங்க உணர்றீங்க. உங்களுக்கு ரொம்ப எளிய பரிகாரமா இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி ஒன்று சொல்றோம். நீங்க அதை செய்ய போற வேற ஒன்றும் வேண்டாம். திருவண்ணாமலை அடுத்து ஒரு 40 கிலோமீட்டர் நினைக்கிறோம். அது திரு அரங்கம்ன்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த திரு அரங்கம் கோயிலில் பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் சுவாமி இருக்கார். அந்த திரு அரங்கம் கோயிலுக்கு நீங்கள் ஒரு ஏகாதசி அன்னைக்கு போய் சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணி துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. இது ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. திரு அரங்கனோட அருளால் உங்களுக்கு இந்த பூமி விற்பனையில் இருக்க தடை வந்து கட்டாயம் விலகும். உங்களுக்கு அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எடுத்த காரியத்தை ரங்கன் அருளால் வெற்றிகரமாக முடிக்க முடியும். இந்த வீடு விற்பனையாகும், நல்ல முறையில் விற்கும், வில்லங்கம் இல்லாமல் விற்கும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஐயமும் அதில் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு விளக்கம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. செல்வி, சீர்காழில இருந்து பேசுறோம் மேடம். யாருக்காக வந்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? குடும்பத்துல இதெல்லாம் மேடம் கேட்கணும். எல்லாருக்காகவுமா? எல்லாருக்காகவும். சரி, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 14/8/1978 மேடம். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஏன்னா ஏதாவது பிரச்சனை சம்பந்தப்பட்டது சுவாமிஜி கிட்ட பேசணுமா, இல்ல வந்து எந்த விஷயம் குறித்து நீங்க பேசணும்? பிரச்சனை இல்ல மேடம்.
ஓகே, பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதுக்கான தீர்வு வேணும் அதுக்கான இல்லைங்களா? தீர்வு வேணும் மேடம். கண்டிப்பாமா, கவலைப்படாதீங்க. அதுக்கான தீர்வு என்னங்கிறது வந்து சப்தரிஷி வாக்கியம் மூலமா நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். நீங்க வந்து எது சம்பந்தமான பிரச்சனை சொல்லுங்க குடும்பத்துல? வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே, சொல்லுங்க. என் பெயர் செல்வி. சொல்லுங்க, என்ன சம்பந்தமான பிரச்சனை? நான் கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு சுவாமிஜி. சொல்லுங்க. ஆனா அப்பா அம்மா சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சொல்லுங்க. இப்போ 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு. சரி. இப்போ அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்காங்க. ஆனா இப்போ கொஞ்ச வருஷமா அப்பா பசங்களோட பேசுறாங்க, கொள்றாங்க. ஆனா எங்க கூட எதுவுமே என்ன பாக்குறதோ பேசுறதோ எதுவுமே இல்ல சுவாமிஜி. அது எனக்கு ஒரு மனசு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. சரி. அதுக்கு எப்படியாவது தீர்வு வேணும்ட்டு நானும் கோயிலா ஏறி இறங்குறேன் சுவாமிஜி. எப்படியாவது அவங்கள்ட்ட வந்து நான் போய் சேரணும். அது நீங்க வந்து சொல்லுங்க சுவாமிஜி. சீர்காழி போய் இந்த சீர்காழியில சிவாலயம் இருக்கு இல்லையா, ஞான சம்பந்தக்கு அருள் பாலிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டோம். சீர்காழியில அந்த அம்பாள் சன்னிதானத்துல நீங்க வந்து சௌந்தரிய லகரியில உங்களுக்கு வந்து 3வது ஸ்லோகத்தை, சௌந்தரிய லகரி புஸ்தகத்துல 3வது ஸ்லோகத்தை 16 முறை படிச்சு அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. சரி சுவாமிஜி. வேற எந்த பரிகாரமும் வேண்டாம். அதே சன்னிதானத்துல உங்களுக்கு முடிஞ்சதுன்னா பிரதோஷ காலத்துல அபிஷேகம் பண்ணும் காலத்துல பிரதோஷ அபிஷேகம் பண்ணும் பொழுது பசும்பால் வாங்கி கொடுங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். கட்டாயம் உங்களுக்கு வந்து உங்க குடும்ப உறவுகள் பலப்படும், மனக்கசப்பு விலகும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நினைச்ச மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்கும். இப்போ பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது மட்டும் இல்லாமல் எந்த காலத்துக்கும் பிரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வரும். உங்களுக்கு இந்த சௌந்தரலஹரி புஸ்தகத்துல 3வது ஸ்லோகத்தை 16 முறை சீர்காழி சிவாலயத்துல அம்பாள் சன்னிதானத்துல படிங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி சீக்கிரம் நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ஆவடியாபுரம் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். யாருக்காக வந்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் இன்னைக்கு? எனக்காக ஒரு வேலைக்காக கேட்கணும் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 16/3/1985 மேடம். ராசி நட்சத்திரம் ஜாதகம் இல்ல மேடம், எனக்கு பேர் வச்சுதான் பார்க்கணும் மேடம். எழுதல மேடம் ஜாதகம். சரி, ஓகேம்மா. என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? வேலை விஷயமா கேட்கணும் மேடம். கண்டிப்பா என்ன மாதிரியான வேலைகள் நீங்க பண்ணலாம் அப்படின்றது வந்து சப்தரிஷி வாக்கியம்ல நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். சுவாமிஜி, நீங்க எப்பல இருந்து வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 2010ல இருந்து முயற்சி பண்றேன் சுவாமிஜி. சரி. உங்களுக்கு இது ஒரு நடுவில் ஏதாவது வேலைக்கு போனீங்களா? இல்ல மேடம், எந்த வேலைக்கு போறேன், அரசாங்க வேலைக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் ஆண்டவன் நினைச்சு ரொம்ப. என்ன படிச்சீங்க நீங்க? நான் டிப்ளமா படிச்சிருக்கேன் சுவாமிஜி. சரி. என்ன மாதிரி வேலைக்கு நீங்க அரசாங்கத்துல முயற்சி பண்ணீங்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். ஆனா உங்களுக்கு 2 முறை எழுதிருப்பீங்களா? இப்போ நான் 5 முறை எழுதிருக்கேன் சுவாமிஜி. சரி. ஆனா 5 முறை உங்களுக்கு தேர்ச்சி கிடைக்கல. ஆமா சுவாமிஜி. சரி. இப்போ நீங்க வந்து சப்தரிஷி வாக்கியப்படி தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு எளிய சில பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்றோம். கட்டாயம் நீங்க தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்க வந்து எழுதக்கூடிய பேனா உங்களுக்கு வந்து பச்சை கலர் பேனால நீங்க எழுதுங்க. நீங்க எடுத்துட்டு போற பேனாவோட நிறம் வந்து பச்சை கலர், கிரீன் கலரா இருக்கிறதா பார்த்துக்குங்க. 1. 2வது, நீங்க அன்னைக்கு போட்டி தேர்வுக்கு போகும்பொழுது உங்க உடையில எங்கேயாவது பச்சை கலர் இருக்கிறதா, கிரீன் கலர் இருக்கிறதா பார்த்துக்குங்க. நீங்க முதல்ல நீங்க ஒருவேளை அப்ளிகேஷன் அனுப்பணும், இல்லை மனு கொடுக்கணும், கையெழுத்து போடணும், உங்களுக்கு சாய்ஸ் இருந்தா, வாய்ப்பு இருந்தா புதன்கிழமையா தேர்ந்தெடுத்துக்குங்க. இது மாதிரி பண்ணால் வெற்றி வாய்ப்பு ஒரு 20% உங்களுக்கு கூடுதலாக வரும். ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் கட்டாயம் நீங்கள் புதன்கிழமை கார்த்தால 6லேருந்து 7 போட்டித் தேர்வுக்கான முயற்சியில் வாரம் முழுக்க படித்தா கூட குறிப்பாக புதன்கிழமை 6லேருந்து 7 புதஹோரையில் படிங்க. இதெல்லாம் உங்களோட வெற்றி வாய்ப்பை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிடும். அதை தவிர நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியோட ஜபத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜபிச்சுட்டே வாங்க. 28 முறை எந்த ஜபமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஞ்சநேயரோட ஜபத்தையும் ஸ்லோகத்தையும் ஜபம் பண்ணுங்க. அப்போ ஆஞ்சநேயரோட படம் உங்கள் பூஜை ரூமில் இருக்கணும். ஒரு மனையை வச்சு அதில் கோலம் போட்டு அதில் ஆஞ்சநேயர் சுவாமி உட்கார்ந்து நீங்கள் பண்ணுற ஜபத்தையும் ஸ்லோகத்தையும் கேட்குறதா மனசில் தியானம் பண்ணிக்கோங்க. அந்த பூஜை அறையில் 2 விளக்கு எரியட்டும். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்கள். இது முடிஞ்ச அளவு 9 ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பண்ணுங்கள். நீங்கள் நினைச்சபடி அரசு சார்ந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கட்டாயம் கொடுக்கும். உங்களுக்கு வேற எந்த பரிகாரங்களும் வேண்டாம். நீங்கள் வெற்றிக்கு கிட்ட போயிட்டு தான் நீங்கள் பின்வாங்கியிருக்கீங்க.
வெற்றி உங்களை கட்டாயம் உங்களை நீங்கள் நினைத்த பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் நீங்கள் வேறு எந்த கவலையும் பட வேண்டாம். ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தில் கட்டாயம் உங்களுக்கு பலன் தெரியும். நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே கட்டாயம் நடக்கும். ரொம்ப நம்பிக்கையான ஒரு வாக்குறுதி நீங்க கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல யார் எங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சத்யா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சத்யா நீங்க? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சங்கரன் மேடம். சொல்லுங்க, யாருக்காக வந்து சுவாமிஜி கிட்ட பேசணுமா இன்னைக்கு நீங்க? எங்க வீட்டுக்காரருக்காண்டி கேட்கணும் மேடம். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஐயப்பன், கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம், பிறந்த தேதி 28 மேடம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா உங்களுடைய கணவருக்காக? வேலை எதுவும் சரியா அமைய மாட்டேங்குது. இப்ப டிரைவரா இருக்காங்க. கடன் அதெல்லாம் ஒரு வருஷத்துல எப்படி 4 மாசம் வேலைக்கு போகாம இருந்துக்கிட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்துருக்கு மேடம். கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவருக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கிறது பத்தி நம்ம சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி மேடம். ஓகே சுவாமிஜி. உங்களுக்கு திருமணமா எவ்வளவு வருஷமா இருக்குங்க? 13 வருஷம் ஆச்சு சுவாமிஜி. இவர் வந்து இது இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வாகனம் ஓட்டக்கூடிய தொழில தான் இருக்காரா? ஆமா சார். ஆமா சுவாமிஜி. இப்போ அந்த வாகன தொழிலையும் வருடத்துல சில நாட்கள் வந்து உத்தியோகம் வந்து அமையல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சுவாமிஜி. அதான் நீங்க வந்து ரொம்ப எளிய பரிகாரம், சுலபமான பரிகாரம். நீங்க வந்து அவர் பிறந்த கிழமையோ நட்சத்திரமோ எதுவும் தெரியலனாலும் கூட நாங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். ரொம்ப சுலபமான பரிகாரம், சப்தரிஷி வாக்கியபடி செய்யக்கூடிய பரிகாரம். இங்கே உங்களுக்கு வந்து இந்த தேதியை முன்னிட்டு கூட சொல்லலை, இப்போ சப்தரிஷி வாக்கியத்தை முன்னிட்டு தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். வந்து சிவாலயம் போயிட்டோ, அதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டோ பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் மனதார மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. நந்தியையும் உங்களுக்கு சிவபெருமானையும் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரார்த்தனைன்றது உங்கள் கணவரோ நீங்களோ செய்யலாம். ஒரு பௌர்ணமிக்கும் சிவாலயம் போய் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் பைரவரை தரிசனம் பண்ணுங்க. எங்கே பக்கத்தில் கோயில் இருக்கோ அந்த கோயிலில் பைரவரை சுக்கிரவாரத்தில் தரிசனம் பண்ணுங்க. இதை வந்து உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்ந்து விட்டது நீங்கள் நினைக்கிற அளவு தொடர்ந்து செய்யுங்க. இதுக்கு கணக்கு வச்சுக்க வேண்டாம். அப்போ கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுமா, அபிஷேகம் பண்ணுமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. சிவாலயம் போயிட்டு நந்தி பகவானை தரிசனம் பண்ணுங்க, நந்தியை பிரார்த்தனை பண்ணுங்க, சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு. அதே மாதிரி சுக்கிரவாரத்தில் பைரவரை வந்து தரிசனம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அது ஆலயம் போய் செய்யுங்க. அது மாதிரி செய்துட்டே தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல உத்தியோகத்தில் அவருக்கு இடைவெளி வராது. அதே மாதிரி பொருளாதார தட்டுப்பாடு கட்டாயம் நிவர்த்தி ஆகும். இதை தவிர வேற எந்த பரிகாரமும் வேண்டாம். இவருக்கு அந்த சிவாலயத்தில் என்ன சொல்லுவோன்னா, சுவாமி வீதி உலா வரும்பொழுது அந்த நிழலை வந்து மெரிச்ச தோஷம்னு சொல்லுவான். சுவாமி வீதி உலா வரும்பொழுது அந்த நிழல் விழுந்து அதை மெரிச்ச தோஷம்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருந்தால் பைரவரோட கோபத்துக்கு சாபத்துக்கும் உங்களுக்கு ஆளாக வாய்ப்பு வரும். இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து தொழிலில் இடைவெளி வரத்துக்கும் இந்த மாதிரி பொருளாதார தட்டுப்பாடு வரத்துக்கும் காரணம் இதுதான் இப்போ பிரசன்னத்தில் சப்தரிஷி வாக்கியத்தில் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் இப்போ சொன்ன பரிகாரம் மட்டும் போகிறோம், வேறு பரிகாரம் வேண்டாம். கட்டாயம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு சுலபத்தில் வெளியில் வந்துடுவீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். வினோத்குமார். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? சென்னை நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சார் உங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் தெரிஞ்சுக்கலாமா? கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், 16/12/81. உங்களுக்காக தானே நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? ஆமா, எனக்காக தான் பேசணும். என்ன சந்தேகம் குறித்து பேசணும் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆக்சுவலா நல்ல ஜாப்ல இருந்தேன். ஜாப் இப்போ ஒரு 2 இயர்ஸா இல்ல, எதுல போனாலும் தடையாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், இது ரெண்டுத்துக்காகவும் கேட்கணும். கண்டிப்பா உங்களுடைய தடங்கள் எல்லாமே நீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதுக்கு சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்னென்ன இருக்கு அப்படின்றத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நமஸ்தே. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு வருஷமா இருக்கு? 3 வருஷம் ஆகுதுங்க. சரி, இப்போ நீங்க வந்து மருத்துவம் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா குழந்தைக்காக? இல்லங்க, எதுவும் எடுத்துக்கல சாமிஜி. சரி, என்ன உத்தியோகத்துல இருக்கீங்க? அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆரா இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருந்தோம். இப்போ வந்து கம்பெனி மார்ச்சுன்னு ரிசைன் பண்ண, அதுல இருந்து வேலைக்கு ட்ரை பண்றேன். இல்ல வேலைக்கு இல்ல, எந்த விஷயம் ட்ரை பண்ணாலுமே ஒரு தடையாவே இருக்கு. இப்போ உங்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரத்தை சொல்றோம். இப்ப தடைகள் இருக்கிறது உண்மைதான். சில ஏற்றத்தாழ்வுகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கிறது உண்மைதான்.
வரவுக்கு மீறின செலவுகள் நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான். இப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கும் உத்தியோக பலத்துக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் இருக்கிற அந்த நங்கநல்லூர்லேயே குருவாயூரப்பன் ஆலயம் இருக்குது. நீங்கள் இருக்கிற நங்கநல்லூரில் குருவாயூரப்பனோட ஆலயம் இருக்குது. உங்களுக்கு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். குருவாயூரப்பனை நீங்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு மாலை வேளையில், அதாவது 6 மணிக்கு மேலே உங்களுக்கு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுங்க. இது வந்து தவறாமல் நீங்கள் குறைந்தபட்சம் 1 வருடமாவது தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கல்யாணமான நாள் அதே நட்சத்திரம் வர அன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு அபிஷேக ஆராதிகள் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை வழிபாடுகள் செய்யுங்க. இது வந்து கல்யாணமான அதே தமிழ் மாதம் அதே நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யுங்க. புத்திர பாக்கியம் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போயிட்டோ நீங்கள் ஒரு புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கு வாசனை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. வாசனை பூக்களால் ஒரு புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கும் காலை அல்லது மாலை நீங்கள் வந்து ஸ்ரீ ராமபிரானை அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஸ்திரமான அமைப்பு கிடைக்கும். வேறு பெரிய பரிகாரங்கள் வேண்டாம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது வாஸ்தவம் தான். அவங்க ஜாதகத்தில் அந்த ஏற்ற இறக்கங்கள் கட்டாயம் ராமன் அருளால் சரியாயிடும். வேறு பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடைசி காலருக்காக வந்து அவங்க மனசு குளிரும்படி நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சுவாமிஜி. விசேஷ நாட்களை வந்து சாதாரணமான கோவில்களுக்கு போகலாம் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி சாதாரண நாட்கள்லையும் வந்து சாதாரணமான கோவில்களுக்கு நாங்கள் செல்லலாமா? அதாவது விசேஷமான கோயில் சாதாரணமான கோயில்னு எப்படி பிரிக்கிறோன்னா, இது உணவு பண்டம் இல்லை. விசேஷம் ஆர்டினரி, அர்ஜென்ட்டு அல்லது ஸ்பெஷல் ஆர்டினரின்றதுக்கு இது வந்து உணவு பண்டம் இல்லை. அப்போ சாதாரணமான கோயில் விசேஷ கோயில் எப்படி பிரிக்கிறோன்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னோம். விசேஷமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களால் பாடல்பட்ட மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசங்கள். அதேமாதிரி விசேஷமான எதுனா நாயன்மார்களால் பாடப்பட்டது, மகர்ஷிகளால் பெரிய மகான்களால் தரிசிக்கப்பட்டு மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்களை விசேஷம்னு சொல்கிறோம். அது அடுத்து தேவதா பிரதிஷ்டை, தேவர்களால் செய்யப்பட்ட கோயில், கட்டப்பட்ட கோயில், சுவாமி தானே சுயம்புவாக வந்த கோயில், இதெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். இது திருவரங்கம், திருப்பதி, திருவல்லிக்கேணி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் நிறைய ஸ்தலங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போ விசேஷ காலங்களில் இந்த கோயில்களில் நிறைய கூட்டங்கள் இருக்கும். உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ண முடியாமல் முண்டி அடிச்சுட்டு போராடுவோம். அந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன குழந்தைய அழைச்சிட்டு போவோம், வயசானவாளை கூப்பிட்டு போவோம். இப்போ வைகுண்ட அரிசின்னா சாப்பிடவே மாட்டான் வயசானவா, சாப்பிடாதவாளை, சுகர் பேஷண்ட்டை எல்லாரையும் இழுத்துட்டு போய் நம்ம இம்சை பண்ண வேண்டாம்ன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகலானோ. அதேமாதிரி மகா சிவராத்திரியும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எதுவோ அந்த கோயிலுக்கு போகலான்னு சொன்னோம். ஆனால் சாதாரண காலங்களில் மகான்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு மகரிஷிகளால் போற்றப்பட்ட ஆலயங்களுக்கு போகிறது தான் சிறப்பானது. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா மனிதர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில்களில் குறைபாடு இருக்கலாம், ஆனால் தேவர்களால் பண்ணப்பட்ட கோயில்களில் குறைபாடு இருக்காது. சுவாமி சுயம்புவாக வந்த இடத்துல எப்பயுமே நித்திய வாசம் சாநித்தியம் இருக்கும். அதனால் நமக்கு கூட்டம் இல்லாத போது நம்ம கல்யாண நாள் வரும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் விவாகமான நாள் வரும். அந்த கல்யாண நாளில், பிறந்த நாளில், அதேமாதிரி வந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதும் ஆழ்வார்களாலையும் மகான்களாலையும் தேவர்களாலையும் போற்றப்பட்ட கோயிலுக்கு போகிறது தான் ரொம்ப விசேஷமானது. அதில் சந்தேகமே வேண்டாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அரிய தகவல்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காணவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.